இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கும் தெரியுது. இல்லை பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். என்னுடைய தனித்துவத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன். எல்லார மாதிரி மாற்றம் ஆக்கணும் அப்படின்னு தான் பிசாசு போராடினேன். எனக்கு தெரியும், நான் படித்த காலேஜில் நான் ஒரு தனியாக தெரிஞ்சேன். ஆனால் எல்லார மாதிரி ஆகணும்னு பிசாசு என் மேலே ட்ரை பண்ணி என்னை அந்த மாதிரி ஆக்கிட்டான். ஆனால் அந்த குற்ற உணர்வு, அந்த மனசாட்சியை கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த வாய்ப்பை, செகண்ட் ஒரு சான்ஸை மறுபடியும் இந்த 100 days ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் அகைன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருது. அகைன் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. மறுபடியும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தர்றாரு. மறுபடியும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. மறுபடியும் உங்களை தூக்கி எடுத்து நீங்க ஸ்பெஷல் நான் கர்த்தர் காமிக்க போறேன். நீங்க விசேஷமானவர்கள் கர்த்தர் நிறுத்த போறாரு. இந்த வாக்குத்தத்தம் உங்க தலை மேல அப்படியே இருக்கட்டும்.